வணக்கம். நம்மளோட பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நம்ம தொடராக பார்க்கலாம். நீங்கள் சரவணனுக்கு மயிலோட அம்மா வந்து ஃபோன் பண்ணவும் செய்கிறாங்க. பொண்ணுட பக்கத்தில் கதிர் இருக்கவும் செய்கிறாங்க. நான் யாருன்னு சொல்லி கேட்கும்போது ஒரே நிமிஷம் வெயிட் பண்ணுறேன் அமைச்சிருக்குது. ஃபோன் எடுக்கவும் செய்கிறாங்க. என்ன விஷயம் அமைச்சிருக்குது. சரவணன் வந்து ரொம்ப கோபத்தோட கேட்கவும் செய்கிறாங்க. அப்போவே இங்கே கதிர் வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க. ஓகே, அப்போது மயிலனை வீட்டில் இருந்தால் கால் பண்ணியிருக்காங்க போல் அமைச்சிருக்குது. கதிரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள கொஞ்சம் அவசரமாக வீடு வரைக்கும் வாங்கலை அமைச்சிருக்குது. சொல்ல ஊசுறாங்க. இங்கே சரவணன் அதெல்லாம் நான் வர முடியாது, ஃபோனை வைங்க அமைச்சிட்டு ரொம்ப கோவமாக ஃபோன் வைக்கவும் செய்கிறாங்க. இங்கே கதிர் வந்து அண்ணன் என்னண்ணா என்னவா அமைச்சிட்டு கேட்கும்போது நீங்கள் சரவணன் வந்து இல்லைடா அந்த மாதிரி வீட்டுக்கு வர சொல்கிறாங்க. ஏதாச்சும் கதையை விட்டுட்டு ஏன்னா அங்கே விட்டு ஏதாச்சும் ஒரு விஷயத்தை மாட்டி வர்றதுக்காக அப்படி பண்ணாலும் பண்ணுவாங்கடா, நான்லாம் போக மாட்டேன் அமைச்சிட்டு சரவணன் சொல்லவும் செய்கிறாங்க. கதிர்ந்து இல்லைங்கண்ணா நீங்கள் என்ன போகலாமே அமைச்சிட்டு சொல்லவும் செய்கிறாங்க. அப்போ சார் நான் என்ன போனோம் அமைச்சிட்டு கேட்கும்போது இங்கே கதிர்ந்து இல்லைங்கண்ணா இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம்ல, ஒரு அர்ஜென்ட்டாக கூப்பிட்றாங்கன்னா ஸோ அதுக்காக ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்திருக்கலாம்ல, ஸோ நீங்கள் என்னென்னு சொல்லி பாருங்கண்ணே, அதுக்கப்புறம் நீங்கள் போகாமல் ஆனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பிரச்சனையாக போகுது அப்படின்னு சொல்லிங்குது. கதிர் இருந்துங்க சொல்லவும் செய்கிறாங்க. சரவணன் ஆமாடா நீ சொல்லுங்க கேட்டதா அப்படி பண்ணுறவங்க தான், அப்போது நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிங்குது. சரவணன் வந்து இங்கே கதிர்கிட்ட சொல்லிட்டு போகவும் செய்கிறாங்க. போகும்போதே இங்கே கதிர்கிட்ட டே நான் போயிட்டு ஒரு 10 நிமிஷத்தில் அவனுக்கு ஃபோன் பண்ணல அப்படின்னா நீ என்னை தேடி வந்துடுறா அப்படின்னு சொல்லிங்குது. சொல்லவும் செய்கிறாங்க. கதிர் சரிங்கண்ணா அப்படின்னு சொல்லிங்குது. கதிர்னு சொல்கிறாங்க. அதேமாதிரி இங்கே சரவணன் கிளம்பி இங்கே மயிலோட வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. போகணும் எங்கள் மயிலே அம்சம் கூப்பிடும்போது வாங்க மாப்பிள்ள அம்சம் சொல்லவும் செய்கிறாங்க. வர வச்சுட்டோன்னே நீங்கள் கதவை டாப்பல் போடவும் செய்கிறாங்க. எது கதவை டாப்பால் போடுறீங்க அப்படின்னு சொல்லிக்குது. சார் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. மாப்பிள்ள நீங்கள் வாங்க அம்சம் சொல்லவும் செய்கிறாங்க. சரி அவள் எங்கே அப்படின்னு சொல்லி கேட்கும்போது இங்கே அவங்க வந்து அதான் உள்ளே தான் இருக்கா அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க. எங்கே உள்ள அப்படின்னு சொல்லிக்குது. பார்க்கும்போது நீங்கள் உட்காந்துட்டு இருக்கவும் செய்கிறாங்க. சரி குத்துக்கலாட்டா இங்கே தானே உட்காந்துட்டு இருக்கா, எதுக்கு நீங்கள் வர சொன்னீங்க அப்படின்னு சார் வந்து கேட்கவும் செய்கிறாங்க. அப்போ நீங்கள் மயிலாடாமா அது என்ன மயிலே நான் சொன்னேன்ல அது மாதிரி மாப்பிள்ளை உனக்கு ஏதாச்சும் ஒன்று அப்படின்னா கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி நான் சொன்னேன்னா இல்லையா பாத்தியா இதுதான் பாசம்னு சொல்கிறது அப்படின்னு சொல்ல ஊசுறாங்க. இங்கே சரவணன் அதுவும் கிடையாது, ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது, நான் போகிறேன் என்னை ஆளை விடுங்க அப்படின்னு சொல்ல ஊசுறாங்க. நீங்கள் அவங்க வந்து இல்லைங்க தம்பி நீங்கள் உட்காருங்க அப்படின்னு ரொம்ப கட்டாயப்படுது. நீங்கள் சரவணை உட்கார வைக்க பார்க்குறாங்க. அதுவுமே இங்கே ஒரு பிளான் போடுறாங்க. சரவணன் நோச்சிட்ட மாதிரியும் இங்கே ஒரு பிளான் போடுறாங்க. ஸோ இதை வச்சு ஏதாச்சும் ஒரு விஷயத்த பண்ணி அவங்கள பிளாக்மெயில் பண்ணி திருப்பி இங்கே மயில் வீட்டுக்குள்ளே கொண்டு போனோம் அப்படின்னு ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்காக நீங்கள் ஒரு யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. அதே மாதிரி இங்கே சரவணன் வந்து ஸோ ஃபோன் ஆன் பண்ணி அதாவது சரவணன் வந்து எங்கள் கதிருக்கு ஃபோன் பண்ணி என்னெல்லாம் பேசுகிறாங்க என்னெல்லாம் இது பண்ணுறாங்க சொல்லி எல்லா விஷயமே கேட்கவும் செய்கிறாங்க. ஓ அப்பா அண்ணன் சொன்னது கரெக்டாக தான் போச்சு, நானும் இப்போ அங்கே போனால் தான் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கதிர் வந்து கிளம்பி மயிலோட வீட்டுக்கு போகவும் செய்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சொல்லி நான் அடுத்த உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐக்கன் வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.